Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So, to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் 15 days உங்க பர்சனோட மெசேஜஸ் உங்களுக்காக என்ன வருது அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் ஆகஸ்ட் எண்ட் வரைக்கும் ஆஃபர்ஸ் அவ்வளோ இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எதிரான வாட்ஸ்அப் நான் என்னோட இன்ஸ்டாம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் ரீடிங் அண்ட் அஸ் வெல் அஸ் த ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் அவ்வளோ இருக்கு. ஸோ உங்களுக்கு அதை பத்தின டீடைல் வேணும் அப்படின்னா எதிரான வாட்ஸ்அப் ஆல்சோ நம்ம இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல நான் கொடுத்துருப்பேன். அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த வீடியோலுமே வந்து டிஸ்பிளே இருக்கும். You can check that. And guys, கமெண்ட் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப் வாட்ஸ்அப் நீங்க கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃப்க்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சம் ஆன் த ஹைப் ஆப்ஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஒரு முடிவுக்கு வரதோ இல்லை சம் கைண்ட் ஆஃப் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து முடிகிற மாதிரியோ இது இந்த மாதிரி தான் வந்து முடியணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஜட்ஜ் பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி தான் இங்கே வந்து ஒரு சில விஷயம் வந்து நடக்கும். ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணுற மாதிரியே தான் இங்கே வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 15 days பார்த்தோம் அப்படிங்கிறப்போ சில விஷயத்தில் இன்னும் நிறைய கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஐ திங்க் இந்த ரிலேஷன்ஷிப் மூலியமா ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் நீங்கள் வந்து சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதை தவிர்த்தும் பார்க்கும்போது இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ல உங்க பர்சன் வச்சு நீங்க பாக்குற ப்ராப்ளம் ஓகே தான். பட் அதை தவிர்த்தும் நார்மல் உங்களோட லைஃப்ல வேற ஒருத்தவங்க மூலியமா உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. அது உங்களோட தொழில் சார்ந்தப்பட்ட ஏதாவது ஒரு போட்டியா வேணா இருக்கலாம், இல்ல உங்களோட ஃபேமிலியில ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது வெளிவட்டாரத்தினால ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஏதாவது வந்து இருந்திருக்கலாம். ஸோ இந்த பிரச்சனை அப்படின்றது பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச ஒரு விஷயமா வந்து இருந்திருக்கும், ஃபியூச்சர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச ஒரு விஷயமா கண்டிப்பா இருந்திருக்கும். நீங்க அந்த பர்டிகுலர் அந்த பர்சன் கிட்ட நீங்க வந்து போராடிட்டே வந்து இருந்திருப்பீங்க. உங்களோட டஃப் நீங்க வந்து கண்டிப்பா வந்து கொடுத்துருப்பீங்க. நீங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இருந்திருப்பீங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் வந்து சண்டை போட்டிருப்பீங்க. ஸோ அப்படி நிறைய ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக வந்து நடந்திருக்கும். சில விஷயம் உங்களோட லைஃப்பில் பர்சனலாக பார்க்கும்போது ஒரு சில பிளாக்கேஜஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்குது. ஏதோ ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து பிளாக் பண்ணிட்டே இருக்க மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு பக்கம் நீங்கள் பாசிட்டிவாக இருந்து தைரியமாக ஒரு சில விஷயம் வந்து செஞ்சாலும் பட் எவ்ரி டைம் நம்மளை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவாக நடக்கும்போதும் சரி, ஏதாவது ஒரு பர்சன் சம்மந்தமே இல்லாமல் நம்மளை வந்து ஒரு டார்ச்சர் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, நம்மளை வந்து ஒரு கோவத்தை தூண்டுறாங்க அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மைண்ட் செட் வந்து நெகட்டிவா தான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்படி உங்களோட லைஃப்ல பார்க்கும்போது எனக்கு அதர் பர்சன்னால நீங்க கொஞ்சம் உங்களோட லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். அண்ட் முக்கியமா அதனாலேயே வந்து என்ன அப்படின்னா உங்களோட ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டை நீங்க வந்து இழக்குறீங்க. மனசுல எப்பயுமே ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா வந்து இருக்கும். சில விஷயத்துல கோவம் அதிகமா வரும். கோவம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப அதிகமா வரலாம். எல்லாமே ஏன் ஒரு மாதிரி ஸ்டெக்கா இருக்க மாதிரி இருக்கு, ஏன் எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி எதுவுமே வந்து ஒரு மூமெண்டே இல்லாம ஒரு மாற்றமே இல்லாம எல்லாமே அப்படி ஒரு மாதிரி பாஸா ஏன் நிக்குது அப்படின்ற மாதிரிதான் உங்களுக்கு ஒரு ஃபீல் கண்டிப்பா வந்து கொடுத்துருக்கும். ஏன்னா லைஃப்ல ஒரு முன்னேற்றமே இல்லாம எப்ப பார்த்தாலும் ஒரு தடையோட ஒரே இடத்துல இருக்க மாதிரியே தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் லைக் ஒரே இடத்துல இருக்க மாதிரியே தான் ஒரு ஃபீல் இருக்கும். அதுல இருந்து ஒரு முன்னேறதுக்குரிய ஒரு வாய்ப்பே வந்து கிடைச்சிருக்காது. என்னதான் ஏதாவது ஒண்ணு செஞ்சு நம்ம வந்து இந்த விஷயத்துல இருந்து நம்ம வெளியில வரலாம் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணாலுமே திருப்பி ஒரு லூப் மாதிரி தான் அதுக்குள்ளேயே தள்ளிட்டே இருக்க மாதிரி தான் வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் கரண்ட்லி நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகிருக்கு. ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சன் உங்ககிட்ட இப்போ வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். சில பேருக்கு கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக வந்து இருந்திருப்பாங்க. சில பேருக்கு இவங்க வந்து டெய்லி பேசிக்ஸ்ல கூட இவங்க வந்து எப்பயும் பேசலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். சுத்தமாக ஒரு நோ கான்டாக்ட் அப்படின்றது ஒரு சில பேருக்கு வேணா அந்த மாதிரி இருக்கலாம். பட் மேக்ஸிமம் பேருக்கு பார்க்கும்போது அட்லீஸ்ட் அந்த ஒரு ஆன் அண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். அவங்க எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து பேசுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக வந்து இருப்பாங்க. ஒரு சில விஷயத்துல அந்த ஒரு கோல்டு பிஹேவியர் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தான் உங்க பர்சனோட சைட்ல வந்து இருக்கு. ஸோ இந்த நெக்ஸ்ட் 15 days நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே அகைன் ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு அலாட் கொடுக்குற மாதிரி தான் வந்து இருக்கு உங்களை சுத்தி. ஓகேங்களா? ஒரு விதத்துல நீங்க வந்து கொஞ்சம் அலாட்டா வந்து இருக்கணும், கொஞ்சம் காஷனா வந்து இருக்கணும். நம்மளை சுத்தி என்ன நடக்குது, நம்மகிட்ட யார் வந்து பேசுறா, அவங்ககிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களை சுத்தி இந்த ஒரு 15 days நீங்க கொஞ்சம் வந்து என்னன்னா
ஃபோக்கஸ்டா வந்து இருங்க. எதுவுமே வந்து லைக் கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா நீங்க வந்து எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். அலட்சியப்படுத்தி ஏனோ தானோ அந்த மாரி நீங்க எதுவும் எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சம் சீரியஸா எல்லாமே விஷயத்த எல்லாமே கொஞ்சம் சீரியஸா வந்து ஹேண்டில் பண்ணுங்க. சீரியஸா அந்த விஷயத்த வந்து பாருங்க. முக்கியமா உங்ககிட்ட யாராவது வந்து பேச வராங்க. 3 பெர்சன் யாராவது உங்ககிட்ட வந்து பேச வராங்க அப்படின்னா, அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தாகணும். புதுசா உங்க லைஃப்ல வேற யாராவது அறிமுகமாகறாங்க. ஒரு ஃப்ரெண்டா அறிமுகமானாங்க அப்படின்னாலுமே, ஸோ அவங்கள பத்தி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சடனா எதுவுமே அவங்க நல்லா பேசுறாங்க அப்படின்றதுக்காக, உங்களோட பெர்சனல் விஷயத்த போய் ஷேர் பண்றதோ, உங்களோட பெர்சனலா உங்க மனசுல இருக்க சில வேதனைய போய் அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்றதோ, அந்த மாரி எதுவுமே வந்து பண்ண வேண்டாம். அது பின்னாடி அது ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள தான் கொண்டு போய் வந்து முடியும். ஸோ அந்த விஷயத்துல நீங்க வந்து ரொம்ப அலர்ட்டா வந்து இருந்தா ஆகணும். அண்ட் முக்கியமா நான் சொன்ன மாரி உங்களுக்கு பாஸ்ட்ல ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன்னால பிரச்சனை இருக்கு. ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணிட்டே இருக்காங்க அப்டின்னா, அவங்கனால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம் உங்களுக்கு வரலாம். ஸோ இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தா ஆகணும். ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போதும் சரி, இன்னுமே இந்த பெர்சனோட சைட்ல இருந்து ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கனெக்ஷன் இருக்கிற மாரி வந்து தெரியல. சில நேரத்துல உங்க பெர்சனும் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா தான் வந்து இருக்காங்க. என்ன செய்றது? ஏது செய்றதுன்னு அவங்களுக்குமே வந்து என்னன்னா, ஒரு ஒரு அதான் அந்த ஒரு ஜட்ஜ் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னும் அவங்களுக்குமே வந்து இல்ல ஆக்சுவலா. பட் அவங்களோட எனர்ஜிஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே ஒரு ஆன் அண்ட் ஆஃப் ஆன ஒரு எனர்ஜியா இருக்கு. ஸோ அத பத்தி இன்னும் நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்க பெர்சனோட எனர்ஜி அத பத்தி சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவா வந்து புரியும். அவங்களோட ஒரு பர்ட்டிகுலர் ஃபீல் எப்படி இருக்கு உங்கள பத்தி அப்படின்றது. ஸோ ரெஸ்ட் இந்த இடத்துல இந்த விஷயம்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுச்சு. உங்கள பேஸ் பண்ணி வந்த மெசேஜ்ங்கிறனால. ஸோ நான் ஒரு விஷயம் சொன்னா, நீங்க அதுக்கேத்த மாரி கொஞ்சம் அலர்ட்டா இருந்துப்பீங்க அப்படின்றனால தான் நான் அந்த விஷயத்த உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ உங்க பெர்சன பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உங்க பெர்சன வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, சில விஷயத்துல அவங்களுக்கும் மனஸ்தாபம் கண்டிப்பா வந்து இருக்கு. ஆன் அண்ட் ஆஃபா தான் வந்து இருக்காங்க. ரொம்ப எமோஷனலாவும் இருக்காங்க இந்த பெர்சன். ஆனா அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் அவங்க உங்கள நெனச்சு வந்து ஃபீல் பண்ணாலும் சரி, மிஸ் பண்ணாலும் சரி, பட் சில விஷயத்துல அவங்க உங்க மேல வந்து கொஞ்சம் கோவமாவும் வந்து இருக்கலாம். சரியான விஷயம், சரியான ஒரு டைரக்ஷன் அவங்களுக்கு வந்து சூஸ் பண்ண தெரியல. சரியா ஒரு விஷயத்த வந்து கொண்டு போகவும் அவங்களுக்கு இப்போதைக்கு வந்து தெரியல. சில முடிவுகள் அவங்க வந்து எடுக்க தவறுற மாரி தான் இருக்கு. பட் இப்போ கரண்ட்லி இந்த விஷயம் வந்து இருக்கு. ஓகேங்களா? பட் நம்ம ஃபியூச்சர்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா மேபி ஒரு ஆஃப்டர் 15 டேஸ் நம்ம 15 டேஸ் ஓட எனர்ஜி தான் நம்ம எடுத்திருக்கோம். பட் இந்த 15 டேஸ்க்குள்ள அவ்வளோ சேஞ்சஸ் வந்து இருக்காது. பட் அந்த 15 டேஸ் முடியிற இந்த டைம் இருக்கும் பார்த்தீங்களா? அப்ப இந்த பெர்சனோட சைட்ல இருந்து நீங்க ஏதாவது ஒரு சில சடன் ஆக்ஷன்ஸ் ஏதாவது வந்து பார்க்கலாம். சடனா இந்த பெர்சன் உங்க லைஃப்ல அப்பியர் ஆறதா இருக்கட்டும். சடனா இந்த பெர்சன நீங்க வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு இம்மீடியட்டா வந்து கிடைக்கலாம். இவங்கள வந்து ரொம்ப நாளா பார்க்கணும்னு நெனச்சுட்டே இருந்திருப்பீங்க. அவங்கள பார்த்திருக்க மாட்டீங்க. பட் சடனா அவங்க வந்து என்ன அப்டின்னா, மீட் பண்றதுக்காக அவங்களே உங்கள வந்து கூப்பிடலாம். ஒரு சடன் மீட் அதுதான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ சடனா இந்த பெர்சன் உங்க லைஃப்ல வந்து அப்பியர் ஆறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், அவங்கள நீங்க நேர்ல போய் பார்க்கறதா இருக்கட்டும், மீட் பண்றதா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். ரெஸ்ட் இங்க நம்ம வந்து பார்ப்போம். அவங்களோட எனர்ஜிஸ் எல்லாம் அஸ் பர் த சேனலோட மெசேஜஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நெறைய விஷயத்த வந்து ஓப்பன் அப் பண்ணி பேசணும்னு நெனைக்கிறாங்க. நெறைய அந்த ஒரு காம்ப்ரமைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து போணும்னு எதிர்பார்க்குறாங்க. எந்த ஒரு சண்டை, பிரச்சனை எதுவுமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்காக இந்த பெர்சன் வெயிட் பண்ற மாரி தான் இருக்கு. எஸ் நான் அத நான் டெஃபினட்டா சொல்லுவேன். ஏன்னா நான் டாரோல பார்க்கும்போதும் அவங்க வெயிட் பண்ற அந்த ஒரு எனர்ஜி வந்து 100% இங்க வந்து இருக்கு. ஓகேங்களா? பட் சில விஷயத்துல அவங்க வந்து தடுமாறுறாங்க. டைம் டு கிரவுண்ட் யுவர் செல்ஃப். ஸோ நான் உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கோவப்பட வேண்டாம். யார் வந்து பேசினாலுமே அது வந்து ஒரு ஒரு சீரியஸா எடுத்துட்டு போங்க. பிளஸ் அதே மாரி ஒரு ஒரு காம்ப்ரமைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அத வந்து எடுத்துட்டு போங்க. ஒரு பேலன்ஸ்டா அவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, உங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. அது மாரி ஒரு சரிசமமா ஒரு பேலன்ஸ்டா வந்து எடுத்துட்டு போங்க. நீங்க ஏதாவது ரியாக்ட் பண்றது அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகலாம். ஸோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஸோ நீங்க வந்து என்னன்னா லைக் அந்த ஒரு மனச ஒரு அமைதியா, அந்த பீஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போக்கூடிய அந்த விஷயம் தான் திருப்பி கார்ட்லயே வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு கிரவுண்டிங் எனர்ஜி அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த பெர்சனுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஆன் அண்ட் ஆஃபா தான் வந்து இருக்காங்க அப்படின்னு. அப்படி ஒரு எமோஷன்ஸ காமிச்சாலும், அடுத்த நிமிஷம் இந்த பெர்சனோட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, உண்மையாவே நீங்க அவங்கள வந்து கன்சிடர் பண்றீங்களா? உண்மையாவே நீங்க அவங்களுக்காக வந்து கேர் பண்றீங்களா? உங்களுக்கு அவங்க மேல அந்த ஒரு விருப்பம் இருக்கா? உங்களுக்கு அவங்க மேல அந்த ஒரு அக்கறை இருக்கா? அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ இதுதான் இந்த பெர்சனோட எனர்ஜி ஆக்சுவலா. அந்த ஒரு ஆன் அண்ட்
ஆஃப் அந்த மாதிரி தான் வந்து இருக்காங்க. சில நேரம் பார்க்கும்போது எமோஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. சில நேரம் பார்க்குறப்ப இதெல்லாம் உண்மையா? இல்ல இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாயா, ஒரு இல்யூஷனா அப்படின்ற மாரி அவங்களுக்கு அவங்களே வந்து கொஸ்டின் மாரி கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களே வந்து இதெல்லாம் நம்மளோட ஓவர் திங்கிங்கா இருக்குமோ? அப்படின்ற மாரி இப்ப நம்ம எப்படி ஃபீல் பண்றோம்? அது மாரி அந்த பெர்சனும் அதே மாரி ஒரு தாட்ல இருக்க மாரி தான் அவங்களுமே வந்து இருக்காங்க கரண்ட்லி. அண்ட் அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உங்கள பத்தின தாட்ஸ் நான் சொன்னேன்ல, உங்கள பத்தி வந்து அதிகமா மிஸ் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜியா இருக்கட்டும், உங்ககிட்ட வந்து திடீர்னு உங்கள வந்து பார்க்கணும் அப்படின்னு நெனைக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அவங்க அவங்க நீங்க திடீர்னு நேர்ல மீட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயமா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நடக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஏன்னா இந்த பெர்சன் கண்டிப்பா வந்து என்னன்னா அவங்கள மிஸ் பண்ற மாரி தான் வந்து இருக்கு. சில பேருக்கு வெரி ஃபியூ பீப்பிள்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸா கூட வந்து இருந்திருக்கலாம் பாஸ்ட்ல. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ்னால இந்த ரிலேஷன்ஷிப்ல சில பிரச்சனைகள் உருவாகியிருக்கும். ஸோ இது ஒரு சில பீப்புளுக்கு இது வந்து ரெசனேட் ஆகும். ஒரு சில ஃபியூ பீப்புளுக்கு இது வந்து ரெசனேட் ஆகும். ஸோ ஃபைனலா வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஸோ உங்களோட மனசுல உண்மையா இந்த பெர்சனுக்காக நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ, ஸோ அதுபடி இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க எடுத்துட்டு போறது ஒரு பெட்டரா இருக்கும். உங்களுக்கு இந்த பெர்சன் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்ட்ராங்கா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை நீங்க வந்து அந்த டிசிஷன் தேடி நீங்க ஒரு விஷயம் எடுக்கிறது வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த நீங்க வந்து பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது உங்களோட 100% ஈடுபாடு அங்க கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணணும்னு தோணுது அப்படின்னா நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை தாராளமா கண்டினியூ பண்ணலாம். எஸ்பெஷலி தேர்ட் பார்ட்டி பிரச்சனை இருக்கு அப்படின்னா மட்டும். இல்ல தேர்ட் பார்ட்டி ப்ராப்ளம் இல்ல அப்படின்னா தென் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இங்க இருக்க இந்த ரிலேஷன்ஷிப்ல நடக்கக்கூடிய என்ன ஒரு சில விஷயமா இருந்தாலும் அது செட்டில் டவுன் ஆகும். அந்த பிரச்சனை எல்லாம் செட்டில் டவுன் ஆகும். ஏன்னா இவங்க நீங்க பார்க்க தான் போறீங்க, மீட் பண்ண தான் போறீங்க, பேச தான் போறீங்க, கம்யூனிகேட் பண்ண தான் போறீங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் அப்படியே அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த ரிலேஷன்ஷிப்க்கு தேவையான அந்த ஒரு ஹீலிங்கா இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்க்கு தேவையான அந்த ஒரு சொல்யூஷனா இருக்கட்டும், அது இங்க வந்து கண்டிப்பா நடக்கும். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your ரீடிங் கைஸ். இந்த ரீடிங்கை நீங்க 13 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசென்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் டைம் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ ஆன் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகேன் கைஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டாலிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது த்ரூ ஒரு காஷன், கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.